இப்போ அப்பா வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொன்னா ஊருக்குள்ள இருக்கிறவங்க என்ன மாதிரி பேசுவாங்க? அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக அதே பேருந்துல தான் வருவாரு, இல்ல அப்படியே தான் இருப்பாரு அப்படின்னு எப்படி அந்த அம்மா நம்புனாங்க அப்படின்றது தெரியல. இதுக்காகத்தானா? இவ்வளவுதானா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பழகுனா இதுதானா? அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நீங்க தான் வந்துட்டு வற்புறுத்தி உறவுக்கு அழைச்சிருக்கீங்க. அவங்களால முடியாது அப்படின்றத அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா பரஸ்பரம் அன்பு இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா? அந்த உயிர் மேலதான் நீங்க வந்து அன்பு வச்சிருக்கீங்க, காதல் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயிரை எப்படி துள்ள துடிக்க கொலை செய்ய முடியுதுன்னே தெரியல. ஆனா வாலண்டரியாவே இப்படி போய் ஒருவேளை இதெல்லாம் நடந்தா இப்படி எல்லாம் செய்யலாம்னு திட்டமிட்டு போனாங்களா என்னன்னே புரிஞ்சுக்கவே முடியல. அதனால இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச அறத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கவே வேண்டும். அடுத்தது வந்து கைவிடப்பட்ட நிலையில பிள்ளைகளை வச்சிடக்கூடாது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த தவறுகளும் அடுத்தடுத்த குற்றங்கள் நடப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். பெரும்பாலான குற்றங்கள் கொலையாதான் முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரை கொலை பண்றாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. நகைக்காக, பணத்துக்காக, பாலியல் இச்சைக்காக எவ்வளவோ கொலைகள் நடந்திருக்கு. மாற்று பாலினம் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க மேம்? சமுதாய சீர்கேடு தான். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடி பிடிச்சி எல்லாமே பண்றோம். அடுத்ததாக மாற்று பாலினத்தவர் அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு வந்து 3ஆம் பாலினம் அப்படின்னு ஒரு விண்ணப்ப படிவத்துல கூட நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஆரோக்கியமான சூழலை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த ஒரு கொலை. ஆனா இந்த மாதிரியான கொலையில இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அப்போ எங்க தப்பு நடக்குது, ஏன் தப்பு நடக்குது, யார் மேல தப்பு நம்ம சொல்ல முடியும்? ஒரு பெண் மேல சொல்றதா அல்லது வந்து திருநம்பி மேல சொல்றதா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வந்து இப்ப நமக்கு இருக்கு. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சங்கீதா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஏற்கனவே திருமணமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த 2 திருமண வாழ்க்கையும் அவருக்கு வந்து வெற்றிகரமாக இல்லை. அதுல இருந்து அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க, அப்பாவோட வீட்டுல இருக்கிறதாகவும். இப்போ அப்பா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொன்னா ஊருக்குள்ள இருக்கிறவங்க என்ன மாதிரி பேசுவாங்க? சாதாரணமா நம்ம சமூகத்துல ஐயோ ஊர்ல என்ன பேசிடுவாங்களோ, 4 பேர் முன்னாடி எப்படி நடக்கிறதோ அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தியை கேள்விப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன இருக்கும்? இன்னமும் அதெல்லாம் இருக்கும் தானேங்க. சரி, அப்படி ஒருவேளை இல்ல அப்படின்னா கூட, ஏன்னா ஒரு பெண் சமூக ரீதியா விவாகரத்து இல்ல அப்பா வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு வந்தாவே பேசக்கூடிய சமூகம் 2 திருமணமாகி விவாகரத்துன்றப்ப பேசாம இருந்திருப்பாங்களா? பேசியிருக்கோம். சரி, குறைந்தபட்சம் இதுக்கு மேலேயாவது ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியுமா? அல்லது இந்த பெண்ணு வந்துட்டு தன்னுடைய வேலை சார்ந்த அந்த மாதிரி இயங்க முடியுமா? இந்த பெண்ணை வந்து எந்த இடத்துல நம்மளால உட்கார வைக்க முடியும் அப்படின்னு அந்த அப்பாவோ அல்லது அம்மாவோ வந்து நினைச்சிருக்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. இப்போ இந்த சூழல்ல திடீர்னு ஒரு காலை உபாதை,
நம்ம உடல் உபாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, சிறுநீர் அந்த மாதிரி. அந்த காலை உபாதை வந்து கழிக்கிறதுக்காக போன இடத்துல ஒரு சடலம் இருக்குன்னு பார்த்துட்டு ஒருத்தர் போய் காவல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்ல ஆசை ஆசையா வளர்த்த மகள் திடீர்னு ஒரு புதர்ல இந்த மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனநிலைய எப்படி யூகிக்கிறதுன்னு தெரியல. அப்போ இவங்கெல்லாம் தான் தன்னை பெற்றெடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க. ம். அந்த நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு வந்து எதுவும் செய்யாட்டி கூட நல்லபடியா வாழ்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் எடுக்கிறது இருக்கு பாருங்களேன். ம். அது வந்து பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனா அதை கூட செய்யலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. அப்ப எங்க வந்து தப்பு நடக்குது? 2 திருமணமும் ஃபெயிலியர், தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னால இவங்க வந்து வேறு வாழ்க்கையை தேடி போயிருக்காங்களா? ம். அப்போ இன்னொரு வாழ்க்கைய வந்து தன்னுடைய குடும்பத்தின் ஆதரவோடு இவங்களால வந்து எடுத்துக்க முடியலையா? ம். இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க. ஒரு பேருந்துல பயணம் செய்யும் பொழுது அங்க வந்து ஒரு திருநம்பியாக வந்திருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து இவங்க வந்து விரும்புறாங்க. அந்த பேருந்துல அதே பேருந்துல தான் அவங்க வருவாங்களா? ஏதோ யாசகம் கேட்டதாக தான் சொல்லப்படுது. அப்போ யாசகம் இருக்கிற ஒருத்தர் மேல எப்படி அன்பு வந்ததெல்லாம் நான் கேட்க விரும்பல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக அதே பேருந்துல தான் வருவாரு, இல்ல அப்படியே தான் இருப்பாரு அப்படின்னு எப்படி அந்த அம்மா நம்புனாங்க அப்படின்றது தெரியல. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் விசாரணை கூட செஞ்சிருக்க மாட்டாங்களா? ஏன்னா அவங்களோட நட்பு வட்டாரங்களுக்குள்ள இவங்க பழகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னதான் நடந்தது? அவங்க திருநம்பின்னு தெரிஞ்சு பழகுனாங்களா, இல்ல தெரியாம பழகுனாங்களா? திருநம்பின்னு தெரியாம பழகி இருந்தா தான் ஒரு புதருக்குள்ள தனிமையில இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு முடியும். திருநம்பின்னு தெரிஞ்சு பழகி இருந்தா இப்படியான ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு வந்திருக்காது. அப்போ என்ன நடந்திருக்கு? அத கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு ஒரு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேருந்துல பார்த்த உடனே இவங்களுக்கு எப்படி ஈர்ப்பு வந்தது? இல்ல ஒரு 17 வயசு அப்படின்றனால ஒரு ஈர்ப்பு வந்ததா? பல்வேறு கேள்விகள் வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்கு. அப்போ அடிப்படையாக இந்த சமுதாயத்துல அறம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எங்க, யார்கிட்ட இருக்கு? யார் தான் அதை வச்சு சொல்ல போறாங்க? அந்த அறத்தை பத்தியே கவலைப்படாம இப்படி பார்க்கிற இடத்துல ஒரு அன்பு ஏற்பட்டிருக்கு, நல்லதான் அன்பு ஏற்பட்டிருக்கு, ஓகே. ஆனா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு பெரியவங்களையோ இல்ல உங்க வீட்டு பெரியவங்களையோ கொஞ்சமாவது பேச சொல்லி இருக்கலாமே. இல்ல அவங்களோட நண்பர்களோட, அந்த திருநம்பியினுடைய நண்பர்களோட பழகும் போதாவது என்ன மாதிரியான ஒரு நிலை? ஏன் வந்து ஒரு அன்பை தேடி நீங்க போயிருக்கீங்க? அப்போ உங்களுக்கான தேவை என்ன? ஒரு பெண்ணுடைய தேவை என்ன அப்படின்னு நம்ம கொச்சையா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்குன்னு என்ன தேவை இருந்திருக்கு? அவங்களே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுட்டதுக்கு அப்புறமா கூட இது பண்ணியிருக்கலாம். என்னன்னா, ஒருத்தரை கல்யாண உறவுலயே இருந்தாலும் கூட மனைவி வந்து விரும்பல அப்படின்னாலோ கணவன் விரும்பல அப்படின்னாலோ உறவுக்கு நீங்க அழைக்க முடியாது, வற்புறுத்த முடியாது அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. அப்படியான ஒரு பட்சத்துல நீங்க அன்பு செய்யறீங்க அப்படின்னாலேயே அந்த நபரை நீங்க உறவுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, நிர்பந்தப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அது சரியான மனநிலையா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு எதிர்பாலினத்தவரோட பழகும் பொழுது எப்படியாக பழக வேண்டும் அப்படின்றது சொல்லி கொடுக்கப்படவில்லையா? வீட்டுல இருந்து தவறா, சமுதாயத்தினுடைய தவறா அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வியில இருக்கு. அப்போ ஒரு நபரை பார்த்த உடனே இதற்காகத்தானா அப்படின்னு அடுத்த கேள்வி. இன்னைக்கு வந்து அதுலயும் சமுதாயம் பேசக்கூடிய கேள்விகளை நம்மளால இப்பவே யூகிக்க முடியுது. இதுக்காகத்தானா, இவ்வளவுதானா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பழகுனா இதுதானா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் பேச தொடங்கிடுவாங்க. காதல்ன்ற வார்த்தையே கொச்சையா பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவங்களும் வந்துட்டு அன்பு செலுத்தினாங்க, காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லிதான் கடைசியில கொலை வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எந்த விதமான விசாரிப்பும் இல்லாமல் பார்த்தது எல்லாத்தையும் அப்படியே நம்புற அளவுக்கு போனதுனால்தான் ஏற்கனவே நடந்த 2 திருமணங்களும் தோல்வியில போயிடுச்சா? அன்புக்காக ஏங்கி இருப்பாங்களா? அன்புக்காக ஏங்கி இருந்தா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்போ அன்பு வந்துட்டு எங்க கிடைக்குது? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பிள்ளைகள் ஆதரவற்ற ஒரு நிலையில இருக்கு. அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தாலே நம்ம அவங்களுக்கு எவ்வளோ வந்து நம்மளால தொண்டு செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். கண்டிப்பா. அதையெல்லாம் பற்றி கவலைப்படாம
நான் தான், அந்த செல்ஃப் சென்ட்ரிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல, என்னை சார்ந்துதான், நான் தான் உலகம் அப்படின்னு நினைக்கிறது, என்ன மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது, எனக்காகத்தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எனக்கு மனுஷன் வந்துட்டான். முன்னாடி வந்துட்டு மற்றவர்களுக்காக நம்ம சின்ன போது விளையாடும் போது சொல்லி கொடுப்பாங்க, இது பருப்பு, இது காய், இது கீரை, இதெல்லாம் போட்டு கடைஞ்சி 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 பக்கத்து வீட்டுக்கு ஒரு வாய், ஆயாக்கு ஒரு வாய், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா பாப்பாக்கும் கொடுத்துட்டு கழுவி 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 அப்படியே கிச்சு கிச்சு மூட்டுவாங்க. அதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஐயோ கொடுத்துட்டோமேனு வயிறெரிஞ்செல்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு பகிர்ந்தளிக்கணும். தமிழனுடைய விருந்தோம்பல் பண்பே அதுதான். அப்போ அந்த அறம்லாம் எங்க போச்சு? அப்போ நம்மளை தாண்டியும் ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகம் எப்படி இயங்குது, அந்த உலகத்துக்கு நம்ம என்ன பங்களிக்க முடியும், அந்த 4 பேர் என்ன பேசுவாங்களோ அப்படின்னு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் 4 பேருக்கு ஒரு நன்மை செய்யற மாதிரி வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு வாழ்க்கையை தீர்மானிச்சிருந்தா இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்குமா? இப்போ எங்கேயோ ஒரு ஒரு நபரை நம்பி, அந்த திருநம்பியை நம்பி நீங்க வந்திருக்கீங்க, நீங்க தான் வந்துட்டு வற்புறுத்தி உறவுக்கு அழைச்சிருக்கீங்க, அவங்களால முடியாது அப்படின்றத அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமா பரஸ்பரம் அன்பு இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா? தகாத வார்த்தைகள்ல திட்டிருக்காங்க பாலினம் சார்ந்து அப்படின்னு சொல்லப்படுது இல்ல. இன்னைக்கு ஏன் நம்ம 3ஆம் பாலினத்தவருக்கு திருநர்கள்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம்? அதுக்கு முன்னாடி எவ்வளவு வார்த்தை இருந்தது, பா காதே கூசுற மாதிரியான வார்த்தைகள் எவ்வளவு இருந்தது. டாக்டர் கலைஞர் வந்ததுக்கு அப்புறமா இவர்களுக்கெல்லாம் திருநர்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கை, திருநம்பி, அதே போல மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கெல்லாம் முதல்ல இருந்த வார்த்தை, அதுலயும் பேருந்துகள்ல எல்லாம் கூட எழுதியிருப்பாங்க முதல்ல இந்த இருக்கை வந்து அவங்களுக்காகத்தான் அப்படின்னு. இன்னைக்கு அந்த வார்த்தை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கோம். ஏன்? அவங்கள அவ்வளோ காயப்படுத்துச்சு, அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. நான் அங்க கேட்டு இந்த மாதிரி வந்திருக்கேன், இயற்கை கடவுளே புரிந்து கொள்ளலையே. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து தவிக்க விடுறது, வீட்டை விட்டு துரத்துறது, அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய காயமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க வந்து தகாத வார்த்தையில பேசியிருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய எண்ணம் முழுக்க வேறையா தான் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் அதற்குன்னு சில இது இருக்கு இல்லையா, எப்படி வந்து அதை நம்ம வந்து நிறைவேற்றிக்கணும்னு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் காதலின் காரணமாகத்தான் வந்திருக்கு. அந்த காதலை நம்ம சரியா சேனலைஸ் பண்ணியிருக்கோம், அதனால்தான் இவ்வளோ உயரங்களை ஒரு மனிதனால் தொட முடிந்தது. உங்களுடைய காதலை சரியா சேனலைஸ் பண்ணீங்களா? ஒருத்தருடைய இழப்புக்கு அப்புறமா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரை பத்தி பேசுறது அநாகரிகம் தான் நமக்கு தெரியுது. ஆனால் இந்த மாதிரியான இன்னொரு நிகழ்வு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம சுதந்திரம், விடுதலை, சமத்துவம் எல்லாமே ஆண்கள் செய்யக்கூடியது எல்லாத்தையுமே பெண்களும் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க, பாராட்டுறேன். வேலைக்கு போறாங்க, பாராட்டுறேன். விண்வெளிக்கு போறாங்க, பாராட்டுறேன். பெற்றோர்களை பாதுகாக்கிறாங்க, பாராட்டுறேன். எல்லாமே பாராட்டுறேன். ஆனால் ஆண்கள் செய்யக்கூடிய அந்த கெட்ட பழக்கத்தையும் நாங்களும் செய்வோம் அப்படின்றது எந்த வகையில பொருத்தமுடையதாக இருக்கும்? ஆண்களுக்கு எந்த அளவுக்கு தீமையோ அதே அளவுக்கு தான் தீமை. ஆனாலும் பெண்களினுடைய உடல் அமைப்புக்கு அது இன்னும் பெரிய தீமையை உருவாக்குது அப்படின்றதுதான் நம்முடைய கருத்து. அதனால அவங்க மட்டும் செஞ்சுக்கலாம், நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லல. 2 பேருமே தவறுதான். சுதந்திரம் அப்படின்ற பேர்ல அதே தவறை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டுக்கிறோம். அதனால இனிமேல் வரக்கூடிய தலைமுறையாவது காதல்னா என்ன, ஒரு அன்புன்னா என்ன, பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் எப்படி மதிக்கணும், அவங்க வந்து உயர் பதவியில இருந்தாதான் மதிக்கணும், இல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தா தான் மதிக்கணும் அப்படின்னு இல்லை. அவர்களை நம்ம எப்படி மதிக்கணும், ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது அவர்களை எப்படி நடத்தணும், ஒரு உறவுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கான ஏற்ற இடம் எது, ஒரு இவ்வளோ பேர் வரக்கூடிய ஒரு புதர் மண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்றத கொஞ்சமாவது மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம பேசுறோம். இப்போ இன்னொரு சந்தேகம் ஏற்படுது மேம். இப்போ திருநம்பிக்கு அதற்காக தான் அழைக்கிறாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 11 மணி அளவுல அவங்க போயிருக்காங்க. புதர்ன்றப்பே அவர் வந்து சுதாரிச்சிருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு, அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு நண்பரை அழைச்சிட்டு தனியா போய் தங்கி இருக்காரு. அது பர்ஃபெக்டா ஸ்கெட்ச் ஆயிருக்கு. 10 நாட்கள் அவரை வந்து தேடி கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா மேம்? என்ன மாதிரி நிறைய நடந்திருக்கு? கொலை சம்பவங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குமா?
இப்போ ஒருத்தருக்கு முதல் முறையா ஒரு தவறு பண்றோம் அப்படின்னு சொன்னா பெரிய பதட்டம் இருக்கும். அவங்க முகமே வந்து காட்டி கொடுத்துரும். வேற அவங்களுடைய நடவடிக்கை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இவங்க இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா, அப்போ வேற ஏதாவது குற்றச் செயல்களும் இருந்திருக்குமோ? ம். அதாவது இவங்க வந்து ஒரு திருநம்பியா இருக்கிறதுனால, வீடால கைவிடப்பட்டவராக இருந்தாரா? வெளி உலகத்துல வந்து என்னெல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்காரு? அந்த துன்பங்கள் வந்து இவரை வந்து ஒரு வேற ஒரு மனநிலைக்கு தள்ளிடுச்சா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காக அவர் பண்ணது வந்து சரி அப்படின்னு வாதிடுவதற்காக வரவில்லை. அப்போ அவர் என்ன செய்யணும்? ம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல உளவியல் ஆலோசகர்கள்னு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அதற்கான ஒரு தகுந்த மாற்று சிகிச்சையை வந்து அவர் பெற்றிருக்கலாம். ஆனா ஒரு உயிரை வந்து கொன்னுட்டு, அந்த உயிர் மேலதான் நீங்க வந்து அன்பு வச்சிருக்கீங்க, காதல் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. ம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயிரை எப்படி துள்ள துடிக்க கொலை செய்ய முடியுதுன்னே தெரியல. அவர் திருநம்பின்றது வெளியே தெரியாம இருந்துச்சு அப்படின்றாங்க. சரி, வெளியே தெரிஞ்சிச்சுன்னா இவருக்கு பாதகம் அப்படின்னு நினைச்சு கொலை செய்ததாகவும் ஒரு கோணம் சொல்றாங்களே. சரி. ஒரு திருநம்பியோட மிகுந்த காதலோட இருக்கக்கூடிய ஒரு பெண், அவரோட இருக்கும்போதே அந்த அங்க அசைவுகள் வந்து புரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திருநர்களினுடைய நான் வந்து தப்பா சொல்லல, அல்லது இழிவாகலாம் சொல்லல. ஒரு திருநர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய தன்னை வந்து அவங்க முன்னிலைப்படுத்திக்கிறது, அந்த உடல் மொழி, அதன் வாயிலாக ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அது கூட புரியலையா இவங்களுக்கு? எனக்கு தெரியல. அப்போ எப்படி வந்து இவங்க எதை நம்பி அந்த திருநம்பியோட இருந்தாங்க? அப்போ முழுக்க முழுக்க அவருடைய வயது மட்டும்தான் காரணமா? ஒரு 17 வயசு பையன் அப்படின்னு நினைச்சு அதன் வழியா போயிருக்கிறாங்களா? என்னன்றதே நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. அப்போ இவர்கள் வீட்டுல அல்லது இவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்துல ஒரு ஆணோட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி தரப்படவில்லையா? இல்ல ஒரு ஆணை எப்படி வந்து நடத்தணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியவே தெரியாதா? இல்ல தெரிஞ்சுக்க விரும்பலையா? இப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஒரு திருநம்பி தன்னோட ஒரு பெண் பழகுறா அப்படின்னு சொன்னா அவளுக்கு மற்ற ஆசைகளும் இருக்கும் அப்படின்னு நினைக்கணும்ல. ம். அவருக்காவது ஒரு பெண் வந்துட்டு ஏற்கனவே திருமணம் ஆனவள், அந்த வாழ்க்கையெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிறா. அப்ப அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்குமே, அதுக்கு நம்ம சரியான ஒரு நபரா அப்படின்னு அவர் தனக்குத்தானே கேட்டு பார்த்துருக்கணும் இல்லையா? அப்போ எங்க என்ன நடந்திருக்கு? இப்போ 2 பேரும் இருந்தா நம்ம இத தெளிவா கேட்கலாம். ஒருத்தர் இல்ல, ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தரை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அவருக்கும் ஒரு மனசாட்சி இருக்கணும் இல்லையா? திருநம்பிக்கும் ஒரு பெண்ணை நம்ம காதலிக்கிறோம். அந்த பெண் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வரும்பொழுது ஒரு திருமணமோ அல்லது ஒரு குழந்தை பேரோ அப்படின்னு வரும்பொழுது நமக்கு அதற்கான ஒரு நிலைப்பாடு உண்டா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கணும். ஒரு மனசாட்சியோட அவங்க சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்போ 2 தரப்புலையுமே தவறுகள் இருக்கவே இருக்குது. அடுத்ததாக இந்த திருநம்பி தன்னை ஒரு பெண் ஒரு புதருக்குள்ள கூப்பிடுறா கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொன்னா அவருக்கு அடிச்சிருக்கணும் இல்லையா? மணி அடிச்சிருக்கணும், மூளையில சொல்லியிருக்கணும், ஒரு சைன் வந்திருக்கும். எதுக்காக வந்து புதர்ல வந்து கூப்பிடுவாங்க? அப்பவே அவர் சுதாரிச்சுட்டு, இல்லம்மா நம்ம வந்துட்டு இன்னைக்கு இந்த கோவிலுக்கு போற மாதிரி போயிடலாம், இல்ல வந்து இங்க ஒரு உணவகத்துக்கு போகலாம், இன்னைக்கு வந்துட்டு எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அதை தவிர்த்துட்டு அடுத்த முறை சந்திக்காமலேயே கூட விட்டுருக்கலாம். ஆனா வாலண்டரியாவே இப்படி போய் ஒருவேளை இதெல்லாம் நடந்தா இப்படி எல்லாம் செய்யலாம்னு திட்டமிட்டு போனாங்களா என்னன்னே புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா கரெக்டா எஸ்கேப் ஆகி போயிருக்காங்கல்ல, எந்த தடயமும் சிக்க விடாம. 10 நாள் வரைக்கும் காவல்துறை வந்து தேடி இருக்கு அங்க என்ன நடந்ததுன்னு. அப்புறம் எப்படியோ ஒரு சிசிடிவி கேமரா வச்சுதான் அவங்க இந்த மாதிரி இந்த ஒரு விடுதியில இருக்கிறதாக எல்லாம் தகவல் கிடைச்சு பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சப்பவே ஒரு தப்பான சைனா இருக்கே அப்படின்றது உள்ளுணர்வு சொல்லியிருக்கோம். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா கூட இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை தன்னை காதலித்த அந்த பெண் சங்கீதா தன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வாள்னு நினைச்சாரா தெரியல. இல்ல அவ அப்படி நினைக்காம போனாலும் கூட நம்ம ஏதாவது பண்ணி தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சாரா அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. அதனால இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச அறத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கவே வேண்டும். அடுத்தது வந்து கைவிடப்பட்ட நிலையில பிள்ளைகளை வச்சிடக்கூடாது.
இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த தவறுகளும் அடுத்தடுத்த குற்றங்கள் நடப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. இல்ல மேம், இப்போ உள்ள ஜெனரேஷன்ல மாற்று பாலினத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பெற்றோர்கள் பழக விடுறாங்களா? இன்னைக்கு வந்து நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கல்வி அறிவு பெற்ற ஒரு சமுதாயத்துல மாற்று பாலினத்தவர் அப்படின்றவங்கள ரொம்ப பெருசாக வித்தியாசமாக பார்ப்பது இல்லை. அடுத்ததாக நம்ம வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து நம்முடைய தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் அவர்கள் வந்துட்டு அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஏதாவது யாசகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா தென்பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து திருநர்களுக்கு நம்பியோ நங்கையோ அவர்களுக்கு நம்ம கல்வி அறிவை வந்து கொடுத்து அரசு அதற்கான திட்டங்களை வகுத்து அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை எல்லாம் கொடுத்து அதற்கான ஒரு ரிசர்வேஷனை எல்லாம் அமைச்சிருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையில குறிப்பாக நகரத்துல, மற்ற கிராமப்புறங்கள்ல நான் அவ்வளவு தூரம் வெளிப்படையா சொல்ல முடியல, குறிப்பாக நகரப்புறங்கள்ல இப்படியான ஒரு வித்தியாசங்கள் இல்லை, நிறையவே குறைஞ்சிருக்கு. என்ன இந்த ரயில் பயணத்தின் பொழுது வரக்கூடிய திருநங்கைகளை தான் ரொம்ப வந்துட்டு சில நேரங்கள் அவங்க யாசகம் கேட்குற முறையின்படி ரொம்ப வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு. மற்றபடி பெற்றோர்கள் அந்த அளவுக்கு வந்து அவங்கள ஐயோ அவங்க கிட்ட போயிடாத அவங்கள பார்த்துடாத அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இல்லை. அது ஓரளவு குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அரசினுடைய திட்டங்கள் அது எல்லாமே இருக்கு. அப்போ இந்த சூழல்ல நம்முடைய நிலைமை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்தரப்பினர் எதுக்காக நம்மளை அணுகியிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும் இல்லையா, அவங்களுக்குன்னு ஆசாபாசம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு கொலையை நிச்சயமாக தவிர்த்திருக்கலாம். ஆனா இந்த கொலையை பண்ணிட்டு கூட அதை பத்தி எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம ஒரு பயமும் இல்லாம ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனநிலையை நம்ம சந்தேகப்பட வேண்டியதா தான் இருக்கு. அப்போ இது முதல் குற்றம் தானா இல்லை இதுக்கு முன்னாடியே ஏதாவது குற்றம் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியதா தான் நமக்கு தோணுது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.